எங்க வராம போயிடுவோம்னு நினைச்சேன். வாமா. பாத்தியா கொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்குல என்ன சின்ன போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு, சின்னத்துல எடுத்து ஊத்து. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? காளி வாமா. யாருமா அது? லட்சுமின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதமும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி வைக்கிறா. லட்சுமி இதுதாம்மா என் பிள்ளை, பேரு ரவி. வணக்கம். ஏமா உங்க பிள்ளை ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் போல இருக்க. வீட்டுலதான் சூரப்புலி. பொண்ணுங்களை பார்த்தா தலைய டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. வாணி வந்தது பத்தாவது நீ வேற வந்து சொல்ல கொடுக்க வந்திருக்கியான்னு சொல்லாம சொல்றியா? இத பாரு. வெரி நைஸ். வாட் வெரி நைஸ்? எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அரேஞ்ச்மெண்டே சரியில்லை. அங்க பாத்தீங்களா கிருஷ்ணர் பொம்மையா? பக்கத்துல ஒரு கோபிகா சரியில்லை. இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர். என்ன மேல செட்டு இல்லாத ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா, இவர் பெரிய மகாவிஷ்ணு எனக்கு சங்கூத போறாரு. இந்த என்னுடைய பிரசன்டேஷன். என்ன சொல்லுடா. சரி உண்மைது. யார் வேற நான் அனுபவிக்க போறது அவன். காளி அறுப்பதிலே எப்பவும் கொடுக்கிற பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன் அவ்வளவு சீப்பா போற? சீப்பா இருக்குன்னு சீப்பா தள்ளிட வேண்டியதானே. அது இன்னும் தெரியல காளி. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கலன்னாதான் அதிசயமே. எப்படி என் செலக்ஷன்? வெரி குட். ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்ப கொலுவில வச்சிருங்க. இதையா? நீயே ஒரு கொழுகொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொலுவில வைக்கட்டுமா? யூ நாட்டி பாய். விளையாட்டு சொன்ன வச்சு வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொலுவில வைக்க கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடுவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துடுவியா? உன்ன மாதிரி 10ஆம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரி தான். சரி உங்க இஷ்டம் போல வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு திருஷ்டி பரிகாரமா? என்ன அவங்க சாதாரணமா சொன்னது நீ பெருசா இருக்கு. எது சாதாரணம்? ஒண்ணுக்கும் விதி இல்லாதவோ நேற்று முளைச்ச சிநேகிதம் அவ என்ன பார்த்து திருஷ்டி பரிகாரம்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ என்ன இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். ரவி என்ன இது? என்ன கணக்கா? ஆண்டி என்ன அவமானப்படுத்துறதுக்காக இங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேம்மா. இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன். அட இதுதானா வாணி? அத சொல்லத்துக்கு இவ யாரு? அவ சொல்றது வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ இப்பனே எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட தப்பு. கிரேட் மிஸ்டேக். வர்ற வாணி அம்மா போன போட்டு விடுமா. பானையோட குணம் நமக்கு தெரியாத என்ன? போன கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை புடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து போன பொம்மையெல்லாம் காய்க்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணணும். நான் போயிட்டு வரேம்மா. இருமா குங்குமம் எடுத்துட்டு போ. ஏமா உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா? கூட வேலைக்காரியா இருக்கட்டுமாமா? ஒண்ணுக்கு சொன்ன இன்னொரு சொல்லலாம். 2 பேருக்கும் ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. ஆமா பாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சு எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கோ? ஐயோ அங்க நான் ஏதாவது பேசிருந்தேன்னா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அதான் பேசாம இருந்தேன். அப்புறம் தெரியுமா உனக்கு அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்ன இன்சல்ட் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அடடடடே, அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவரு வந்து. ஐயா பயப்படாதீங்க. அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு.
ஆபாடா ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு, உங்ககிட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ளு பாருங்க. காதல் பாதம்னா கல்லு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய் எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த பாரு வாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சிட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம 2 பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம 2 பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு நான் சொல்ல போறாங்க. நோ நோ. ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்? என்ன தோட்டம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம். தனியா வந்துட்டேன், ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்கே, அது வெள்ள மாதிரி. அதுக்கு பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல் இருக்கு. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல, மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தான் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. லட்சுமி, என் கண்ணுல பட்ட எந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். போ, நம்ம நாட்டுல தான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கே. அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கைய பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம 2 பேரும் தனியா போனதான் அங்க உள்ளதை அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துட்டேன். ஓகே. அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கலையே. அதான் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சிருக்க போறேன். உன் ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு போயேன். என்ன வேணும்? கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா. வாட்? கடனாகா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன? அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம். மேரேஜ் தான் பேச்சளவுல முடிஞ்சு போச்சு. இன்னும் அப்பதான் பெட்டியை மூட முடியும். அறிவு கட்டப்பா. அண்ணே, மாப்ள, நீங்க போறீங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? அப்பா. ஏமா நீ இன்னும் வரல? ஏன்பா அங்கிள் எங்கப்பா? அங்கிள் விஸ்கில மிங்கிள் ஆயிட்டாரு. 2 பேருக்கு போனோம்னா பிளாட் என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. நீங்க போறப்ப ஒரு கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. சே, எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான்னு இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்களா? உங்க அப்பனோட பெரியார் மாப்பிள்ள. சென்ட் ஆஃப் சென்ட்ரல் காலிலே நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்புல பட்டாச்சுப்பா. அதுல மாப்பிள்ள போயிட்டு வாங்க மாமா. என்ன படிப்பு சீக்கிரம் பேசிட்டு அனுப்புங்க. சரி மாமா, சரி மாமா. இப்படி ஆகுறது பெட்டிய